ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கிரெடிட் கார்டு டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அது எப்படி பண்ணலான்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, நீங்க இது பண்றது மூலமா நான் சொல்ற மெத்தட நீங்க ஃபாலோ பண்றது மூலமா பேங்க் சைட்ல இருந்து எந்த ஒரு சார்ஜஸும் போட மாட்டாங்க. ஸோ அதனால இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க்ல ட்ரை பண்ணேன், ஹெச்டிஎஃப்சி, அதுக்கப்புறம் கொட்டாக், இந்த 3 பேங்க்லயும் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த மெத்தட் மூலமா கிரெடிட் கார்டு டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். எனக்கு எந்த ஒரு சார்ஜஸும் போடல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். ஸோ ஒரு வேளை மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வராதுங்க. ஸோ இது என்ன மெத்தட் அப்படின்னா, பிளே ஸ்டோர்ல இந்த பேஸப் அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்கு பாருங்க. இந்த பேஸப் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி முடிச்ச உடனே கேஒய்சி கேட்கும். ஸோ எல்லாத்தையும் லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ண உடனே கீழே பாருங்க, இந்த இசட் ஆப் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் உள்ள போன உடனே இதுலயும் ஒரு கேஒய்சி இருக்கும். ஸோ கேஒய்சி பண்ணிடுங்க. ஸோ இதான் இன்டர்ஃபேஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் மணின்னு இருக்கு பாருங்களேன். இந்த ஆட் மணியில உதாரணத்துக்கு நான் 20,000 போடுறேன். ஸோ 20,000 போட்டுட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்த உடனே இங்க பாருங்க என்னுடைய சேவிங்ஸ் பேங்க் வருது. ஸோ இதுல வந்து சேஞ்ச் பேமெண்ட் மெத்தட் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு. ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுல வந்து நிறைய பேங்க்ஸ் இருக்கு. நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கிரெடிட் கார்டை ஆட் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎஃப்சி ஆட் பண்ணிக்கலாம், ஐசிஐசி ஆட் பண்ணிக்கலாம், கோட்டாக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நான் கிரெடிட் கார்டு கொடுத்து சேவ்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் இங்க இருக்கு. ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கை நீங்க கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க, கன்வீனியன்ஸ் ஃபீஸ் இருக்கு பாருங்க. 590 வந்து கன்வீனியன்ஸ் ஃபீஸ் போட்டிருக்காங்க. இந்த ஆப் மூலமா நீங்க பண்ணீங்கன்னா வெறுமனே 590 தாங்க. வேற எந்த ஒரு சார்ஜும் போட மாட்டாங்க. பேங்க் சைட்ல இருந்து எதுவுமே போட மாட்டாங்க. ஏன்னா நான் 3 பேங்க்ல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ எந்த ஒரு சார்ஜும் போடல. ஸோ உங்களுக்கும் வராதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்துருச்சுன்னா, ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த பேங்க்குக்கு நீங்க பண்ணாதீங்க. ஸோ நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க வேணாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நான் 3 பேங்க்ல ட்ரை பண்ணேன். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, கொட்டாக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 590 மட்டும் தான் போடுறாங்க. ஏன்னா மற்ற பேங்க்ல என்ன ஆகுது அப்படின்னா, வேலட் ரீசார்ஜ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுறாங்க. இந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸும் கட்டுறோம். அது இல்லாம இந்த வேலட் ரீசார்ஜும் நம்ம பண்றோம். வேலட் ரீசார்ஜ் சார்ஜஸும் போடுறோம். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான். ஸோ இந்த மெத்தட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன வருது அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.